கும்பராசி கும்பலக்கணத்துக்கான ஜாதகத்துல 2ஆம் வீடு 7ஆம் வீடு 11ஆம் வீடு இதுல ஏதோ 1ஓ 2ஓ அல்லது 3மே பாதிப்படைஞ்சிருக்கு. அவங்க விஷயம் நெகட்டிவா போகாம இருக்கிறதுக்கு வாழ்க்கை துணைகிட்ட எப்படி நடந்தா அதை சமாளிக்கலாம். இவங்களுடைய மரியாதையை பெருசா எடுத்துக்கூடாது. சுயமரியாதைங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கணும். அந்த இடத்துல அவங்கள மாத்தணும் இல்லையா? அதனால இவங்க அது கொஞ்சம் இவங்க ஜாதகத்துல தான் அப்படி இருக்குது. அதனால இவங்க மரியாதையை ரொம்ப பெருசா எடுத்துக்கூடாது. நம்ம ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை துணையின் விருப்பங்களை பூர்த்தி செய்து அவங்கள திருப்திப்படுத்துறவங்களா மாறிடும். அப்படி அவங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செஞ்சுட்டா இந்த ஜாதகத்துல 2, 7, 11 பாவங்கள் பாதிப்படைஞ்சிருந்தா கூட அவங்க இவங்களுக்கு ஒத்துழைச்சு இவங்களுடைய லட்சியங்களையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற அதுல பங்கு எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு எல்லா வகையிலும் அவங்க உதவி செய்வாங்க. இதுதான் நம்ம பரிகாரம் பிராயச்சித்தம்னு சொல்றோம். இதுதான் விழிப்பு நிலையே பரிகாரம் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஜாதகத்துல அப்படி இருக்கு. அப்ப நாம அந்த இயல்பான நமக்கு கும்பராசி கும்பலக்கணத்தோட குணத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் மரியாதையை விட்டு கொடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி அவங்க நம்ம வழிக்கு இழுத்துட்டு வரணும். இதுதான் பிராயச்சித்தம். இது போய் நீங்க சாமி கும்புறதுனால கடவுளை கும்புறதுனால நீங்க பரிகாரம் பண்றதுனால நிச்சயமா மாறாது. ஒரு தலைவலியை கூட நீங்க மாற்ற முடியாது. ஒரு சாதாரண சளியை கூட நீங்க பிரேயர்னால மாற்ற முடியாது. நீங்க மாறினா மாத்தலாம். நீங்க மாத்தணும்னு நினைச்சா மாத்தலாம். அதுக்கு தெய்வத்தோட சப்போர்ட்டை நம்ம வச்சுக்கணுமே தவிர அவங்களே மாத்தி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. தெய்வம் காட்டும், கூட்டுமா